கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இனி என்னோட வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகை போல உன் வயது கழுகுக்கு சமமா உன் வயது வாழ வயது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி. கழுகுக்கு எப்பயுமே இரட்டை வாழ்க்கை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுகு நல்லா பறந்து வேட்டையாடும். அதாவது கழுகுனோட திறமை பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரொம்ப உயரமான இடத்துல பறக்கும். எவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் கீழே போயிட்டு இருக்கிறோட அதனுடைய இரையை அது ஈஸியா கண்டுபிடிச்சு. அவ்வளவு கூர்மையான பார்வை அந்த கழுகுக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிளானிங். இன்னைக்கு ஏரோப்ளைன் எல்லாம் ஒரு உயரமான கட்டடங்கள் இருக்கிற இடத்துல பிளைனை லேண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏர்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்போர்ட்டை சுத்தியில இருக்கு பாத்தீங்கன்னா உயரமான கட்டடங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அந்த ஓரளவுக்கு ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி 4 அடுக்கு மாடி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிகப்புல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த கழுகு என்ன பண்ணு தெரியுங்களா, தான் ஒரு இறை போயிட்டு இருக்கு, அதனோட உணவு கீழே ஓடிட்டு இருக்குது. மேல இருந்து அது என்ன பண்ணு தெரியுமா, அந்த இறை என்ன வேகத்துல ஓடிட்டு இருக்குதுங்கிறத முடிவு பண்ணி, நாம பறந்துட்டு போய் அடிச்சு மேல தூக்குற அளவுக்கு அதை விட வேகத்துல அது போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறத அது முடிவு பண்ணிடும். அடுத்தது நாம என்ன வேகத்துல கீழே இறங்கி அந்த இறையை தூக்கிட்டு என்ன வேகத்துல பறக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிடும். அடுத்தது சுத்திலும் பார்க்கும். என்னன்னு, அந்த இறையை தூக்கிட்டு வேகமா பறந்து போறப்ப உயரமான மரங்கள் இருந்துச்சுன்னா அதுல நாம் அடிபட்டுருவோம் அப்படிங்கிறதுனால அந்த இறையை கொஞ்சம் தூரம் மேல இருந்துட்டே ஓட விடும். கொஞ்சம் அது கீழே அந்த இறையை தூக்கிட்டு மேல பறக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கிற இடத்துல வேகமா வரும். வேகமா அதை அப்படியே எடுத்துட்டு போயிடும். அறிவு கூர்மை, பார்வை கூர்மை, கடுமையான முயற்சி, அதெல்லாம் பண்ணித்தான் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தனக்கான இரையை அது எடுத்துக்குது. இன்னொன்னு தண்ணியில ஆழத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த தண்ணிக்குள்ள போய் வேட்டையாடிட்டு மேல வரும். வந்த வேகத்துல தன்னுடைய இறகையெல்லாம் ரக்கையெல்லாம் சுருட்டிட்டு வேகமா தண்ணிக்குள்ள போய் அந்த அந்த மீனை எடுத்துட்டு தண்ணியில இருந்து மேல அது பறந்துட்டு போறப்ப தலை ஒரு சிலுப்பிட்டு போகும் பாருங்க. அதெல்லாம் மிகப்பெரிய இறைவனோட படைப்பு, ஆண்டவரின் படைப்பு. அவ்வளவு அறிவு கூர்மை திறமை எல்லாம் இருக்கக்கூடியது பாத்தீங்களா. இந்த கழுகு கொஞ்ச நாள் என்ன ஆகுது தெரியுங்களா, அதையெல்லாம் இழந்துரும். நகங்கள் கூர்மை இழந்துரும், அழகு கூர்மையை இழந்துரும், தன் உடம்புல இருக்கக்கூடிய சிறகுகள் எல்லாம் கொட்டி போயிடும். இப்ப இது என்ன பண்ணுமா, ஒரு நல்ல மேல பாறை இருக்கு பாத்தீங்களா, பயங்கர சூடா இருக்கக்கூடிய பாறை, அந்த பாறை மேல போய் உட்கார்ந்துக்கும். உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூடு கட்டி அதுல போய் இருக்கும். நல்ல வெயில் அடிக்கிறப்ப வெளியே நின்னுக்கும். நின்னுட்டு தன்னுடைய அந்த இறகுகள் இல்லாத ரக்கையை விரிச்சுக்கிட்டு அந்த சூரியன்கிட்ட தன்னோட உடம்ப காட்டும். அந்த சூரிய வெப்பத்துல அந்த உடம்புல இருக்கக்கூடிய பழைய முடியெல்லாம் கருகிட்டு புதிய முடி முளைக்க ஆரம்பிக்கும், புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும்.
அழகு கூர்மையான அந்த அழகை அந்த பாறையில தேய்ச்சி தேய்ச்ச கூர்மையாக்கி நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் அதை விட உத்வேகமா வேட்டையாடி உணவுகளை சேகரிக்கும், அதனோட ஆயுஷ் காலம் வரைக்கும். இரண்டாவது முறை தன்னுடைய ஆயுள் காலத்தை கூட அது என்ன பண்ணுமா, ரொம்ப சந்தோஷமா வேட்டையாடி வாழ்க்கை நடத்துமா. அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை தர காத்திருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. கழுகுக்கு எப்படி இரண்டாவது முறையும் நன்மையான காரியத்தை கர்த்தர் செஞ்சாரோ, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் இழந்து போய், யோபு இழந்துட்டாரு பாருங்க, அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ணினேன், எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன், ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய வேலை போயிடுச்சு. நான் படிக்க போனேன், ஏதோ ஒரு காரணத்தினால என்னால படிக்க முடியல. என்னோட திருமண வாழ்க்கை பாதியில இப்படி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கிறீங்களே, அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், ஆண்டவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்க போற. கழுகை போல இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தரப்போற. அப்ப நீங்க கழுகு எப்படி சூரியனிடத்துல தன்னுடைய உடல் முழுவதையும் காண்பித்து அந்த சூரியனுடைய வெப்பத்தினால தன்னை புத்துயிர் வர செய்ததோ, அதே மாதிரி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒளிவு மறைவில்லாம என்னோட வாழ்க்கை போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை அவரோட சன்னிதானத்தை, அவருடைய பாதத்துல நீங்க வைக்கணும். ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. நாம என்னென்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். அத நம்முடைய வாயினாலேயே ஒத்துக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தவறு பண்ணினதுனால என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சு. நான் இப்படி ஒரு அசாதாரணமா இருந்த காரணத்தினால, உதாசீனமா இருந்த காரணத்தினால என்னுடைய வியாபாரம் நஷ்டத்துக்கு போயிடுச்சு. என்னுடைய வாய்க்கொழுப்புனாலையும் அல்லது நான் தப்பான காரியத்தை செஞ்சதுனாலையும் என்னுடைய வேலை என்னை விட்டு போயிருச்சு. அப்பா அம்மா பேச்ச கேட்காம, ஆசிரியர்கள் பேச்ச கேட்காம நான் என் இஷ்டம் போல சுத்தி திரிஞ்சதுனால என்னுடைய படிப்பு வீணா போச்சு. எது நம்முடைய வாழ்க்கையை வீணடித்ததோ அதை ஆண்டவரோட சமூகத்தில், அதாவது நீதியின் சூரியனுக்கு முன்பாக, நீதி கொடுக்கிற சூரியனுக்கு முன்பாக, நமக்கு நீதி செய்கிற நம்முடைய சூரியன், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி எப்படி கழுகு காத்திருந்ததோ அதுபோல அவரோட சமூகத்துல நம்ம காத்திருக்கோம். அப்ப அவரு நமக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை நன்மையானதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், உன் வயது கழுகை போல, கழுகுக்கு சமமாக வாழ வயதா இருக்குங்கிற. அன்பானவர்களே, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவரோட இணைஞ்சு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயிக்க முடியும். ஒரு உயிருள்ள சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சாட்சி நான் தான். எனக்கு கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, திருமணம் பண்ணி வச்சா இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு திருமணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சாப்பிட்றதுக்கே என்னால சம்பாதிக்க முடியல. அப்ப என்னுடைய மனைவிக்காக, எனக்கு ஒரு மகள் பிறந்துட்டா, மகளுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இந்த காலகட்டத்துல நான் ஆக்டிங் டிரைவரா போயிட்டு இருந்தேன். ஆக்டிங் டிரைவரா போறப்ப காருக்கு, பஸ்ஸுக்கு எதுக்கு கூப்பிட்டாலும் நான் போய் டிரைவ் பண்ணிட்டு வருவேன். அந்த நாளுக்கு உண்டான காசை வாங்கிக்குவேன். சாயந்தர நேரம் ஒரு பெரிய சர்ச் ஒண்ணு இருக்கு. அந்த சர்ச்சு வாசப்படியில ஒரு ஓரத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். அங்க சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனா சத்தியத்தை நல்லா சொல்லுவாங்க. அந்த ஒரு ஊழியக்காரர் 2 பேர், அவங்களுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனா சத்தியத்தை சொல்லுவாங்க. எனக்கு சத்தியத்தை சொல்றதுனால அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அதுல என்னமோ வயிறு நிறைஞ்ச மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. எனக்கும் அந்த சத்தியத்தை கேட்கிறப்போ நல்லா இருக்கும். ஓ, நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயந்தரம் நேரம் அவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, இந்த மத்தியான நேரம் நான் சாப்பிட்றேன் பாத்தீங்களா, அந்த சாப்பாட்டுக்கு ஒரு 60 ரூபாய் ஆயிரும்.
நான் நினைப்பேன், இந்த 60 ரூபாய்க்கு நம்ம ஒருத்தர் சாப்பிடுறதை விட இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுனாக்கா நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போனா அங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டீ, நமக்கு ஒரு டீ, ஆளுக்கு ஒவ்வொரு வடை, நமக்கு ஒரு வடை சாப்பிட்டோம்னாக்கா திருப்தி ஆயிரும். அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து நாங்க 3 பேருமா சாப்பிடுவோம். அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க. நானும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நாளாக நாளாக நான் என்ன பண்ணேன், நமக்கும் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வேத வசனங்களை வந்து ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுத 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 எனக்கு அப்புறம் வேற இடங்கள்ல ஒரு சில சர்ச்சில எல்லாம் கூட கூப்பிட்டாங்க, பிரசங்கம் பண்ண வரீங்களான்னு. நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து எழுதி, அப்ப எழுத 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 என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கையெழுத்து தெளிவாயிடுச்சு. ஒரு நாள் அவங்க அரசு நிதி பள்ளியில போய் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்காக நிக்கிறேன். அந்த தலைமை ஆசிரியர் என்னை கடிஞ்சு வெளியே துரத்திட்டார். ஆனா அந்த அந்த பள்ளியினுடைய தாளாளர் வந்து என்னை கூப்பிட்டு, யோ இங்க வா, யாரையா நீ, எதுக்கே உள்ள வந்திருக்கிற அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா ஒரு அட்டஸ்டேஷன் வாங்க வந்தேன், தலைமை ஆசிரியர் திட்டாருங்க அப்படின்னு. நீ வா கொண்டா, என்னது அப்படின்னு வாங்கி பார்த்தாரு. இது யாரு இது எழுதுனதுனாரு. ஐயா நான் தான் எழுதுனேன். பரவாயில்ல, கையெழுத்து ரொம்ப அழகா இருக்குது, நீ இவ்வளவு அழகா எழுதுவியானார். இல்லைங்க ஐயா, என்னுடைய கையெழுத்து மோசமா தான் இருந்துச்சு, ஆனா நான் டெய்லியும் வேத வசனங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நோட்ல டைரியில எழுதிட்டே இருப்பேன், அதனால என் கையெழுத்து தெளிவாயிடுச்சுன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நான் இங்க ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் உனக்கு, அது வந்து தண்ணி திறந்து விடுற வேலை. டேங்குக்கெல்லாம் தண்ணி திறந்து விடணும், அந்த டேங்க் நிறைஞ்சுன்னா இன்னொரு டேங்க் அப்படி தண்ணிகள் திறந்து விடுறதுதான் என்னோட வேலை. இந்த ஒரு ஒரு கடைநிலை ஊழியர், இந்த வேலையை நீ உனக்கு போட்டு தரேன், இது அரசாங்க வேலை, இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்ட நீ இங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் எழுதணும் புதுசா, அப்ப உன்னோட கையெழுத்து நல்லா இருக்கும், அதுல நீ எழுதுனார். சரிங்க ஐயான்னு சொல்லி சொன்னேன். அப்ப உடனே எனக்கு அந்த வேலை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தாரு. நான் அந்த வேலையில சேர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில தான் நான் இருக்கிறேன். ஒரு அரசு சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். கடைநிலை ஊழியர் தான். என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியானது தான், ஆனாலும் நிறைவான ஆசீர்வாதத்தோட இருக்கிறேன். இன்றைக்கு இப்ப வரைக்கும் இந்த இந்த காணொலியை பதிவிட நேரம் வரைக்கும் நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன். இனிமேலும் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்க, இந்த சாட்சி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்க, நல்ல போஜனம், நல்ல உணவு, நல்ல வார்த்தைகள், நல்ல என்னுடைய செவித்திறனுக்கு அருமையான வேதத்தின் வார்த்தைகள், இப்படி எல்லாம் நன்மையினால் என்னை திருப்தியாக்கினார் என் கர்த்தர். இப்ப நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை என்னோட பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு சொல்ல, இப்ப நன்மையினால் என் குடும்பம் திருப்தியா இருக்கு. நான் என்ன செஞ்சேன், ஒண்ணுமே செய்யல. ஆண்டவருக்காக அந்த வசனங்களை கேட்டேன், அந்த வசனத்தை வாய்ப்பு கிடைக்கிறப்ப வெளியே சொன்னேன், அதை எழுதி வச்ச நோட்ல எழுதிக்கிட்டே இருந்தேன். இங்க எரேமியாவில் கூட ஒரு வசனம் இருக்கு. எரேமியா சொல்லுவாரு, கர்த்தாவே உன்னுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அதை நான் உட்கொண்டேன் இருப்பார். அப்ப கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கிறப்போ எழுதி வச்சிடணும், இருதய பலகையிலையோ எப்படியோ எழுதி வைக்கணும். நான் டைரியில எழுதி 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 வச்சேன். அதனால என்னுடைய கையெழுத்து தெளிவாச்சு. இப்ப என்னுடைய கையெழுத்தை பார்த்து எனக்கு ஒரு அரசு பணி கிடைச்சது. இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு கடைநிலை ஊழியர் தான், இருந்தாலும் நான் சமாதானமா இருக்கிறேன். ஆனாலும் நான் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போகல. எனக்கு எது எப்படி ஆனாலும் சரி, நான் தினமும் கர்த்தருடைய வார்த்தைய நான் எங்கேயாவது ஒரு பக்கம் பிரசங்கிக்கணும், யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும், தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் வேத வாசிக்கணும். அப்படிப்பட்ட அந்த எனக்குள்ள ஒரு 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 கட்டுக்கோப்பாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு கட்டளையை வகுத்துக்கிட்டு அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எது குறிச்சும் வருத்தப்படாதீங்க. அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. நீங்க முற்பகல்ல தீங்கு செஞ்சீங்கன்னா பிற்பகல்ல அது நமக்கு தண்டனையா முடியும். முற்பகல்ல நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா பிற்பகல்ல அது ஆசீர்வாதமா நமக்கு முடியும். ஒருவேளை முற்பகல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, அதற்கான ஆசீர்வாதம் இந்த புதிய வாழ்க்கை, அது கழுகை போல 2வது வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கர்த்தரோட பிள்ளைகள், நம்ம எதை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து
கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த தவறு இன்றைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்ன மாத்துங்க. கழுகை போல வாழ வயதுள்ளவனா நீங்க மாத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்க. நன்மையினால் எங்களோட குடும்பத்தையும் என்னையும் திருப்தி ஆக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நீங்க உங்களை ஒப்படைச்சிட்டு நன்மையானதை செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவருடைய வார்த்தைகளோட கூட இணைஞ்சு அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சியோட கூட உங்க வாழ்க்கைய தொடருங்க. நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாகும். கழுகை போல, கழுகுக்கு சமமான புதியதொரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குன்னு சொன்ன கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்ச மாதிரி உங்களுக்கும் செய்வார். நான் எப்படி இன்னைக்கு சாட்சி சொல்றேன், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளியே சொல்றனோ அதே மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சமாதானமும் சந்தோஷமா இருக்கும். பணமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் நமக்கு சமாதானத்தை தராதுங்க, நமக்கு சந்தோஷத்தை தராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட கேளுங்க ஆண்டவரிடத்துல. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை நீர் திருப்தியாக்கும் ஆண்டவரே. இம்மட்டும் இந்நாள் வரை இப்பொழுது வரை எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து இனி நாங்கள் அது போன்ற காரியங்களை செய்யாமல் நீதியின் சூரியனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு நாங்கள் வெறுமையாய் வெறும் மனிதர்களாய் நின்று எப்படி கழுகுக்கு புதிய வாழ்க்கை பிறந்ததோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் புதியதொரு வாழ்க்கையை, புதியதொரு காலகட்டத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை போல நாங்கள் எங்களுடைய சமாதானத்தோடு எங்களுக்கு சந்தோஷத்தோடு அந்த வாழ்க்கையை அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.